பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒரு மினி சீரீஸா ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சி ஒரு மெகா சீரீஸா போய் கொண்டிருக்கிற இந்த சீரீஸோடைய 5ஆம் பாகத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில தொடர செய்யணுன்றதுதான் கர்த்தருடைய பிரியம். நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு நன்மைகளை வழங்குற தேவன். இதெல்லாம் அவர் பண்ணாலும் நம்ம சைட்ல இருக்கிற அவர் என்னதான் பாத்திரங்களை ஆஹ் பரிபூர்ணமா நிரப்பினாலும் நிரப்ப அவர் சித்தம் கொண்டாலும் அது அந்த பாத்திரம் ஒரு அந்த பிளெஸ்ஸிங் வந்து நம்ம கிட்ட சஸ்டெயின் ஆகிறதுக்கு, அது நிலைத்திருப்பதற்கு நம்ம அந்த பாத்திரத்தை வந்து ஒழுங்கா பார்த்துக்காம நிறைய ஓட்டைகள் அது அனுமதித்ததன் விளைவாக அநேக காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். என்னெல்லாம் பண்ணல, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வேத ரீதியா நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன்லையும் சீரியஸான ஒரு லேர்னிங்ஸ்லயும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மெசேஜஸ் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். மெயினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் நல்லா ஸ்ட்ராங்கா ரிஃபைன் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. இந்த பாத்திரத்தின் ஓட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அந்தந்த வாரம் நான் கேட்டு கேட்டு அடைக்கும் போது பிரம்மாண்டமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஃபேமிலியும் நாங்கள் ருசி பார்க்கிறோம். ஸோ எஸ்எஸ்சி திருச்சபைக்கும் இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கும் முதலாவது நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாட்சியே நாங்க தான். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு உங்ககிட்ட போய் அது ரீச் ஆகுது. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். மல்கியா புஸ்தகத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கணும். நிறைய ஓட்டைகளை ஆவியானவர் அட்ரஸ் பண்ண இதை மாத்துன்ட்டு தான் நேசிக்கின்ற தன்னுடைய செல்ல பிள்ளைகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் அவர் சொல்றாரு. இந்த காலத்துல நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைக்கப்பட்டிருக்கிறதுல இந்த நாள்ல எந்தெந்த பாத்திரத்தின் ஓட்டைகளை அடைக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, மல்கியா 2:16 கடைசியா படிச்சு முடிச்சோம். 17ஆம் வசனம் இன்றைக்கு படிக்கலாம். வேற எதுல நம்ம லீக் ஆகுது அப்படின்ற யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். நிறைய பேருக்கு பாருங்களேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே வாய் தான். நிறைய பேரால அந்த வாயை வச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து இருக்கிற ஆசீர்வாதங்களையும் வாயை வச்சு கெடுத்துக்கொள்ற ஒரு 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 நபர்களா இருக்கிறாங்க. அது வந்து பாவம், அவங்களுக்கு அது பழக தோஷமா என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து வேதமே தெரியாததுனால அதுல என்ன இருக்கு, சும்மா சும்மா பேசுறேன், அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வார்த்தைகள்னால வந்து யாருக்கு நம்ம அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா பிற மனுஷங்களுக்கு தான் டேமேஜ் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இப்ப நான் இதுக்கு முன்பதாக இந்த வசனப்படுத்தணும்னு நினைச்சேன், என் வாயின் வார்த்தைகள் பிற மனிதர்களை காயப்படுத்தும். பிற மனுஷங்க வருத்தப்படலாம், அப்போ மனுஷங்களை ஹர்ட் பண்ணாம பார்த்து பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது இந்த வசனம் எப்படியா சொல்லுது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயமே என்ன, ரொம்ப வருத்தமான விஷயமே என்னவா, இங்க இருக்கிற அநேகர் மைட் பி எல்லாருமே அப்படி கூட சொல்லலாம், நம்மளுடைய வார்த்தைகள்னால யாரை வருத்தப்படுத்துறோமா, கர்த்தரே வருத்தப்படக்கூடிய காரியங்களை நம்ம வாயின் வார்த்தைகள் மூலியமா நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எப்போ ஒரு தனிநபர், எப்போ ஒரு கிறிஸ்தவன் சக்சஸ்ஃபுல்லான லைஃபோடைய பரிபூர்ணத்துக்கு பீக்குக்கு போவோம் அப்படின்னா, யார் ஒருவர் தன் வாயை கட்டுப்படுத்தி தன் வேர்ட்ஸ் எஸ்பெஷலா வாயின் வார்த்தைகள் மனிதர்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி டேமேஜ் ஆகாம அவங்களெல்லாம் வருத்தப்படுத்தாம இன்றைக்கு நம்மளால கன்சிஸ்டண்டா சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியுதோ அன்னைக்குதான் பரிபூர்ணமான ஒரு சக்சஸ், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம இருப்போம் அப்படின்றதுதான் யோசிக்கணும். இந்த வேர்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். நம்ம யோசிக்கலாம். இந்த பைபிள் இருக்கிற வேர்சஸ்குள்ள நம்ம அப்புறம் போகலாம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல வேணாம், மனசளவுல நீங்க ஆவியானவருக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால எந்தெந்த விதத்துல கர்த்தரை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? முதலாவது மெயினா, அவ்விசுவாசமான வார்த்தைகள் கர்த்தரை பயங்கரமாக வருத்தப்படுத்தும். இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேனே, இந்த நபருக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேனே, இவ்வளவு செஞ்சும் இவ்வளோ நன்மைகளை இவர்கள் என் கையினால, என்னுடைய புயத்தினால, என்னுடைய நான் மனசார இவங்களை ஆசீர்வச்சிருக்கிறேனே, அப்பையும் விசுவாச குறைபாடு, அவ்விசுவாசமான அறிக்கைகள், அவ்விசுவாசமான வார்த்தைகள்,
இது போன்ற காரியத்தை நம்ம பேச 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 கர்த்தர் வருத்தப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இந்த கடந்த 4 வீக்ஸாவே என்ன நடக்குது அப்படின்னா, கிராஸ் செக் பண்ணிக்கிற ஒரு டைம் தான். கிராஸ் செக் பண்ணிக்கணும். "எப்பா இந்த ஓட்டை இருக்குதா பார்த்துக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வருது. இருந்தா ஓட்டைய அடைக்கிற வேலையில ஈடுபடலாம். இல்லையா, சூப்பர். அப்ப உங்களுக்கு இந்த மெசேஜ் இல்ல. நீங்க பெட்டரா இருந்தீங்கன்னா, அந்த ஓட்ட திருப்பி அந்த இடத்துல சொல்லப்படுகிற பாயிண்ட்ஸ்ல ஓட்ட வராம பார்த்துக்கோங்க. தற்காத்துக்கோங்க. ஆசீர்வாதங்கள தக்க வச்சுக்கோங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கர்த்தர் நம்மள நேசிக்கிறாரு. வர நன்மைய தக்க வச்சுக்கிறோமா, வர கிருபைகள போக்கடித்துக் கொள்ளாம இருக்கிறோமா, அங்க தான் வொர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இங்க காட் பக்கம் வொர்க் தேவையில்ல. அவரு கன்சிஸ்டன்ட்டா அவரு போர் பண்ணிட்டே தான் இருக்க போறாரு. அவருடைய செல்ல பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல. நம்ம சைடுல தான் இங்க வேலை நடக்க வேண்டியதா இருக்குது. அதனால நம்ம சைடுல டைட் பண்ண வேண்டிய விஷயங்கள டைட் பண்ணிக்கலாம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எந்தெந்த விதத்துல வார்த்தைகள் மூலியமா கர்த்தரை வருத்தப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள பத்தி நம்ம பேசுறதுனால வருத்தப்படுத்துறோமா? இல்ல அவர் எதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறதுனால வருத்தப்படுத்துறோமா? இல்ல அவர் இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எதுவும் புறங்கூறக்கூடாது. இது போன்ற என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ, அதுக்கு ஆப்போசிட்டா தலைகீழாக தான் குதிப்பேன். நீ குதிக்கக்கூடாது அப்படின்னா நான் குதிப்பேன். பண்ணக்கூடாது அப்படின்னா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பிஹேவியர்னால, மெயினா நம்மளுடைய வார்த்தைகள்னால கர்த்தரை வருத்தப்படுத்துனீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஓட்டை பாருங்க ஃப்ரேம்லயே இல்ல பாருங்க. இப்படி இந்த கார்டனா இருக்கும். இப்படி இந்த இவ்வளோ பெரிய ஓட்டை சிலுவையில ஏசப்பா நின்ன அளவுக்கு, அதையும் தாண்டி கை போற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டைய நம்மளுடைய பாத்திரத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற பட்சத்துல எப்படி, எந்த உரிமையில, இல்ல எந்த ஒரு தைரியத்துல ஆண்டவர்கிட்ட போய், "ஏன் ஆண்டவரே, அவன்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், இவன்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான். நான் ஜெபிக்கிறேனே, துதிக்கிறேனே, தசமபாகம் கொடுக்கிறேனே, இத பண்றேனே, அத பண்றேனே. ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் ஸ்ட்ரெயிட்டா காட்டுருவாரு வாய. வாய காட்டி சொல்லுவாரு, "ஏம்பா, ஃபர்ஸ்ட்டு வாய மாத்து. உன் வார்த்தையினால என்ன வருத்தப்படுத்துற. எப்படி என்னால உன்ன கன்சிஸ்டன்ட்டா பிளெஸ் பண்ண முடியும்? நான் இவ்ளோ ஹர்ட்டா இருக்கிறேன் உன்னால. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னை இவ்ளோ காயப்படுத்துது. உன்னுடைய ஜெபங்கள் சரியில்ல நெறைய நேரங்கள்." நேத்து எங்க சர்ச்ல லைவ் மெசேஜ்ல சூப்பரா அந்த ஜெபத்த குறிச்சு நெறைய வசனங்கள் கொண்டு தியானிச்சோம். அதுல ஒரு வசனம், "தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் எழுதுறாரு பாருங்க. தகாத விதமான விண்ணப்பங்கள், தகாத விதமான வார்த்தைகள். ம். வார்த்தையில வருத்தப்படுத்த தொன்னோன்னு சொல்ட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா பாருங்க. இந்த காலகட்டத்தில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மனுஷங்களுக்காக அவ்ளோ போராட்டம். அவ்ளோ முட்டு குடுக்குறாங்க பாருங்க. மனுஷங்களுக்காக எவன் ஒரு பைக் பிரயோஜனம் இருக்காது. அவங்களுக்காக சண்டை போடுறது. அதாவது ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்பதாக, இந்த நாங்க ஸ்கூல், காலேஜ்லாம் படிக்கும்போது, அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், சிம்பு, தனுஷ் அந்த மாரி இருக்கிற நடிகர்களுக்காக ஒரு ஃபேன் வார் நடக்கும். நீ பெருசா, நான் பெருசா, உங்க ஆளு பெருசா, எங்க ஆளு இப்ப வந்து அப்படியே மாறி பாலிடிக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்ல. ஃபேன் வார்ஸ் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஐபிஎல் டீமுக்காக நடக்கும். எல்லாமே அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்காக பேமெண்ட் வாங்குறவங்க பண்ணிட்டோம். கிறிஸ்தவர்கள் இருக்கிற எல்லா வேலை வெட்டியும் விட்டு, எத்தன பேருங்க மனசார சொல்லுங்க, வாயினால, வார்த்தைகளினால கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமா பேசியிருப்போம். எந்த அவிசுவாசினா கர்த்தருக்கு விரோதமா வாய் விட்டா, இல்ல எந்த கிறிஸ்தவன் அவிசுவாசமா பேசிட்டா, கோவம் வருதா சுர்ருன்னு, "ஏய் என்ன வார்த்தை பேசுற? எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு கர்த்தர். என்ன இது வார்த்தை? கர்த்தர் இது பண்ணாரு, அத பண்ணாரு. என்ன கேள்வி? எப்படி உங்களுக்கு சந்தேகம் வரும்?" அப்படிலாம் கோவமே வராது பாருங்க. ஆனா யாருன்னா யார பத்தினா பேசிட்டா. இந்த நடிகர் அந்த நடிகரை பத்தி பேசிட்டா. இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி பேசிட்டா. நம்மலாம் அப்பலாம் சட்டமன்றம்லாம் பார்க்க மாட்டோம். அது வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, புடிச்சுப்பாங்க. இப்ப வேற அது வேற லைவ் போட ஆரம்பிச்சுட்டாங்களா? எல்லா மன்றத்தையும் உட்கார்ந்து பார்த்துட்டு, பட்டிமன்றத்த விட இப்ப சட்டமன்றம் வியூஸ் அதிகமா போலாம். சொல்ல கேள்விப்படுறோம். அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு, அது எப்படி, அவரு எப்படி பேசலாம்? இவங்க எப்படி இப்படி பேசலாம்? ஒரு பைக் பிரயோஜனமா? கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவங்க அப்பாவ பத்தி அவங்க பேசினா, அவரு வருத்தப்பட்டோம். திருப்பி இவங்க புள்ளைங்கள பத்தி அவங்க பேசினா, இவரு வருத்தப்பட்டோம். அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. கோடிக்கணக்குல டீலிங் நடக்குது. லட்சக்கணக்குல லாபங்கள் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பாய்க்கு இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு பாய்க்கு பிரயோஜனம் இல்லையே. நான் இங்க உட்கார்ந்துகின்னு, ஆண்டவருக்காக வைராக்கியமாய், ஆண்டவருக்காக மட்டுமே வைராக்கியமாய் இருக்க வேண்டிய நெல்சன். உங்க பேர நீங்க போட்டுங்க. யாரோ ஒருத்தருக்காக வைராக்கியமா இருக்கிறோமே, வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளையும், போடுகிற ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்களையும், பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பின்னாடி ஓகே ஐ மீன் சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசாம வேற எல்லா இடங்களையும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், கிறிஸ்தவர்களோடு கிறிஸ்தவர்கள், புறஜாதியோட கிறிஸ்தவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர்
கர்த்தர் வருத்தப்படுகிறார். ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? எப்படி பிரதர் சொல்றீங்க கர்த்தர் வருத்தப்படுறாருன்னா? கேட்கிற எனக்கே வருத்தமாகுது. என்ன கிறிஸ்டியன்ஸா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, என்ன பிரயோஜனம் இவங்களுக்கு? ஏன் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொல்லிட்டா சிம்பிளா கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறேன். கம்பேர் பண்ணி காட்டுறேன், யோசிச்சு பாருங்க. நேற்று கிரவுண்ட்ல இருக்கிறோம். கிரவுண்ட்ல தான் தெரியும் பசங்க அசிங்க அசிங்கமா பேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி, ஒரு கும்பலும் இன்னொரு கட்சி ஜாலியா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மாறி மாறி அசிங்க அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தை பேசி மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க அவங்களுடைய தலைவர்களை. அவங்களுடைய ஒருத்தன் கூட அதுல கிறிஸ்டியன் கிடையாது, ஓகேவா? இதனால சாரி, கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க, சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ்னா அக்கனியா வார்த்தையை தேடி நாடி அந்த மாதிரிலாம் இல்லை, சபைக்கு போற ஆட்கள் இருக்கிறாங்க, சபைக்கே போகாத ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சபைக்குள்ள இருக்கிற அக்கினிமயமான ஊழியக்காரர்கள், போதகர்கள், பாதி போதகர்கள் மீட்டிங்க்கு போனா ஒப்பாரி தான் நடக்குது. அந்த அளவுக்கு தாங்க முடியல பாருங்க சில பேருடைய தோல்வியை தாங்க முடியல, மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்ல தோத்து போறாரு. கிறிஸ்துவுக்காக எவ்வளவு வைராக்கியமா கடைசி காலம் தெரிந்தும் எவ்வளவு வைராக்கியமா களமிறங்கி செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஆத்மாவை கூட மீட்டெடுக்க முடியாம நான் தோத்து போறேனே, இந்த ஒவ்வொரு நாளுக்கும் நான் என்ன கணக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு துளி வருத்தம் இல்லாமல், கட்சிக்காக சண்டை, நடிகனுக்காக சண்டை, தலைவர்களுக்காக சண்டை. பாத்தீங்களா? நல்லா சாமானிய மனுஷங்களை நல்லா ட்ரிகர் பண்ணி ஏத்தி விட்டு ஜாலியா போய் ஏசி ரூம்ல நல்லா லட்சக்கணக்கான சம்பாதிச்சு பேரன் பேத்தி அவங்களுக்கும் 40 தலைமுறை வந்தா கூட நல்லா சஸ்டைனர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து சம்பாதிச்சு வச்ச நபர்களுக்காக நம்ம இங்க உட்காந்து கூரை வீட்டுல சண்டை போட்டுக்கிறோம். எவ்வளவு பெரிய காமெடி பாத்தீங்களா? ஆனா நியாயமா நம்ம சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னா, இருளின் ராஜ்யத்திற்கும் அவர்கள் எல்லாருமே இருளின் ராஜ்யம் தான், மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே இருளின் ராஜ்யத்திற்கும் வெளிச்சத்திற்கும் நடக்கிற போர்ல the only team that we want to align with is God and God alone. அதாவது ஒரே ஒரு டீமுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இயேசு பக்கம் நிக்கிற டீம். எந்த டீம் இயேசு பக்கம் நிக்குது சொல்லுங்க? எந்த டீம், எந்த கட்சி கிறிஸ்தவனுக்காக மட்டும் தான் நிக்குதா? இல்ல. அப்ப எல்லாருமே ஆப்போசிட் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யாருக்காக அவர் யாரை பற்றி பேசுறதுக்கு நம்ம தகுதியோட இருக்கிறோம், ஒரு டைம் வேஸ்ட் பண்றோமா நீங்க யோசிச்சு பாருங்க. சாரி, யாரோ அன்மியூட் பண்ணிட்டாங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள். நான் ஏன் இதை அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த கட்சியிலையும் இல்லை, நான் பாலிடிக்ஸ்லயும் இல்லை, இருந்தாலும் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டரா மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு போது டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்னுடைய சொந்தங்களும் சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அது ரொம்ப இன்னும் வருத்தமா இருக்குது. பட் அவங்க அப்படிதான் அப்படின்னு விட்டுடலாம். பட் ஒரு மெய்ப்பனா ஒரு 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 எப்படி சொல்றது, அந்த ஆத்துமாக்களுக்கு அக்கௌண்டபிளா நான் இருக்கிற பட்சத்துல என்ன ஹர்ட் பண்ணுது சில விஷயங்களை. என்ன பிரயோஜனம் இவங்க பேசி? ஓட்டு போடுற வாய்ப்பு வந்துச்சு, போட்டாங்க, யாரோ வந்துட்டாங்க, அவ்வளோ. அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே கிடையாது. எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க? ஆனா ஊழியத்துல பார்க்கணுமே, ஊழியத்துல போங்க வாங்க நல்லா அக்கினியா இருங்கன்னா டயர்டாகுது, சோர்வாகுது, இந்த இது அந்த வேலை இருக்குது, அந்த உடம்பு வலியும், உடம்பு முடியல, கஷ்டமாகுது, பலவீனமாகுது. பேசுறதுக்கு பலவீனமா இல்லையே. அப்படி பலவீனமா இருக்கிற ஆளு எல்லாத்துக்கும் பலவீனமா என்னும் வயலட்டக்கா பலவீனமா இருக்கிற அப்படின்னு சொன்னா ஒத்துக்கலாம். ஏன் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னாங்க, போன வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருந்தேன், பிளட் தேவைப்பட்டதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லலாம் பலவீனம்னு. நான் எல்லா கதைகளையும் பேசிட்டு ஊழியத்துக்கும் சபைக்கும் வரும்போது மட்டும் பலவீனமா தொடர்ந்து ஒரு 7 நாள் உபவாச மீட்டிங் வைங்களேன், உபவாசம் கொடுக்க வைங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம். ஆனா 7 நாள் யாரை பத்தினா பேச சொல்லுங்களேன், பயங்கரம் அக்கினியா பேசுவாங்க, பயங்கரமா. பாருங்க, ஒரு பைக் லாபம் இல்ல, ஒரு ரூபா நம்மளுக்கு சம்பாத்தியம் இல்லை. நான் இப்ப இப்படி சொல்றேன், அரசியலில் இருந்து அரசியலுக்காக குரல் கொடுத்தால் சூப்பர். அவர்களின் பேர் தொண்டர்கள். தொண்டர்களுடைய வேலையை செய்யணும். அவங்களுக்கு அதுக்குதான் பினான்சியலாவும் காசு வந்தா காசு, இல்லைன்னா பதவி, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அதுல லாபம் இருக்குது, அவங்களாம் பேசலாம். இங்க என் வருத்தமே இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போலவே ஆசாரியர்கள், வசனம் இருக்கு இல்லையா, ஆசாரிகள் உதரை காக்க வேண்டும், வேதத்தை அவர்கள் வாயிலே தேடுவார்கள். வேதத்தை வாயில் மக்கள் பார்த்து தேடும் போது என்ன வசனம் வரும் போது, ஒரு அரசியல்வாதியுடைய புலமையோ, ஒரு பெருந்தலைவருடைய புலமையோ, பொலிட்டீஷியன்ஸை பத்தின உயர்வோ இல்ல தாழ்வோ, இதெல்லாம் வாயிலிருந்து வர 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 கர்த்தருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் உட்பட தெரிந்து நல்லா நிதானித்தா இருந்தா நான் அதை பேசுறேன். இது ஜஸ்ட்
ஜஸ்ட் ஒரு லீஃப், இவ்வளோ பெரிய மரத்துல ஒரு இலைய பத்தி பேசினேன். ஓகே, ஏன் இந்த இலைய பத்தி பேசுறேன்னா, இந்த இலை வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து பப்ளிக்கா அதை பண்ணும் போது தொக்கா மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, மற்றபடி தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு தனிநபர்களும் நம்ம எல்லாருமே வார்த்தைகளினாலே கர்த்தரை எந்த அளவுக்கு வருத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி நீங்க யோசிச்சுப்பேன். ஒரு சாம்பிள் சொல்றேன் பாருங்க. நல்ல மனைவிக்கு அழகு, புருஷன் சரியில்லைன்னா போட்டு டாரா கிழியணும், இல்லைன்னா ஆலோசனை சொல்லணும். எனக்கு ஒரு சில ஜெனரல் பப்ளிக் ஃபிகர்ஸ் குறித்து உயர்த்தி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திட்டு வந்து வைஃப் கிட்ட இருந்து விழும். ஓகேவா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க. என்ன லாபம் உங்களுக்கு? இன்னாரை பத்தி உயர்த்தி போடுறீங்களே, நல்லது, நீங்க போடுங்க, நீங்க போடுங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, என்ன லாபம்? ஒரு வசனம் போட்டா 4 ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும். 4 பேர் கஷ்டப்படுறவங்க பார்த்து அந்த வசனத்தினால தேற்றப்படுவாங்க. எஸ்ஐசி போடுறீங்களா? சூப்பர். பைபிளோட மெசேஜஸ் போடுறீங்களா? சூப்பர். அது வந்து பிறருக்கு பிரயோஜனமான ஸ்டேட்டஸ்ல இந்த நபரை பத்தியோ இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ்லயோ கரண்ட் ஒரு ஒரு சொல்ற பிரச்சனையை பத்தி போடுறீங்களே, உங்களோட கருத்தை தெரிவிக்கிறீங்களே, இல்ல ஹாப்பி பர்த்டே போடுறீங்களே, அவங்க உங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்களா? செருப்பை கட்டி பட்டை அச்சா மாதிரி இருக்கும். விஷ் பண்றீங்களே, பாக்குறாரா? விஜய்க்கு ஸ்டேட்டஸ் போடுறியே, விஜய் இருக்கிறாரா அவங்க கான்டாக்ட்ல? அப்ப யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்கல, அப்படி நான் எடுத்துப்பேன். யாருக்கோ போடுறீங்களே, பாப்பாரா? அப்ப அவரு பாக்கல, அப்புறம் எதுக்கு ஸ்டேட்டஸ்? எதுக்குங்க பர்த்டே ஸ்டேட்டஸ் போடுறோம் ஜென்ரலா? யாருக்குன்னா விஷ் பண்ணி, இப்ப எங்க அப்பாவுக்கு நான் ஃபாதர்ஸ் டே விஷ் போறேன்னா அப்பா பாப்பாரு. அவர் ஸ்டேட்டஸ் பார்க்க, அப்பா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன் பாருப்பான்னு சொல்லலாம். அப்போ பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. யாருமே இல்லாத அந்த கடையில யாருக்கு தான் டீ ஆத்துறோம் பாருங்களேன். நல்ல மனைவி ஒரு ஊழியக்காரர், டேய் நீ ஒரு பாஸ்டர், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏங்க நீங்க ஒரு சாமானிய ஒரு ஆளா இருந்தா நீங்க என்ன வேணா போட்டீங்கன்னு பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு பாஸ்டர், பாஸ்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க இப்படி ஒரு தனி நபரை, ஒரு சாதாரண நபரை இப்படி போடும்போது அவங்க உங்க கான்டாக்ட்ல இருந்தா பரவாயில்ல, சந்தோஷப்பட்டுப்பாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் யோசிக்கிறீங்க, இந்த டைம்ல ஜெபம் பண்ணலாமே, இந்த மாதிரி டைம்ல பைபிள் படிக்கலாமே, வார்த்தைகளை ஷேர் பண்ணலாமே, ஸ்மால் ஸ்மால் டிவோஷன் ஒரு 2 நிமிஷம் ஆடியோ போடலாமே, மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே போது மூஞ்சி எங்க தூக்கி வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன். நல்லா புடமிடப்பட்ட பின் தான், நான் மாறின பின் தான் இந்த வார்த்தைகள்லாம் பேச கர்த்தர் அனுமதிக்கிறார். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு நபர் அந்த மாதிரி கோளாறா இருக்கும்போது கூட இருக்கிறவங்க வந்து உட்காந்து ஜிங்சாங் ஜிங்சான்னு சப்போர்ட் பண்ணாம, நல்லா தெளிவா இருக்கிற நபர்கள் தெளிவான ஆலோசனை வழங்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற துணைகள் அவசியம். எதுல டைம் இன்வெஸ்ட் பண்றோம், எந்தெந்த வாயின் வார்த்தைகளை கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம். மெயினா இன்னொரு விஷயம் சொல்றேன். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து, கர்த்தர் வந்து எரிச்சல் உள்ளவர்னு பழைய ஏற்பாடுல நிறைய இருக்கு. அது என்ன எரிச்சல் அப்படின்னா, ஜெல்லஸ். ஓகேவா? ஒரு ஒரு ஜெல்லஸ்னா பொறாமை. அது ஒரு எரிச்சலாவது இது பாருங்க. பொறாமையா இருக்கு. அந்த என்ன பொறாமை தெரியுமா? பொறாமை இல்ல, எரிச்சல்னா வேதம் சொல்லுது. வேத ரீதியாக போலாம். ஜெலசி, பிற மனிதர்களை, அற்ப மனிதர், இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போற மனுஷனை ஓவரா தூக்கி கொண்டாடணும். அவருக்கு பிடிக்காத விஷயம் ஆதி முதல் இது நடக்குது. ஓகேவா? அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன்ட்டு கர்த்தர் அடிக்கடி பைபிள் அடிக்கடி அட்ரஸ் பண்ணி அந்த அந்த அதிகாரத்தை அப்படியே திரும்பி பார்த்து, இன்னும் ஏன் எரிச்சல் உள்ள தேவன் எதுக்கு சொல்றாருன்னா, யார் கூடனா இவங்க கம்பேர் பண்ணி இவங்க அப்படி அப்படி இப்படின்னு பேசும்போது, எரிச்சல் உள்ள தேவன் அவருடைய கோபாக்கினைக்கு ஆளாயிடக்கூடாது. நிறைய பேர் இதை கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க கட்சியில இருந்தா பண்ணுங்க, இல்லாத பட்சத்துல பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக வருத்தப்படுவார். இதை சபையார் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போல பிற மனிதர்களுக்காக, பிற ஈவன் சில நேரத்துல உங்க பாஸ்டருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க 2 சபை விசுவாசி. எவ்வளவு காமெடி பாருங்க. 2 சபைக்கும் தலைவர் இயேசுதான். இந்த பாஸ்டர் பெருசா கிறிஸ்டியானிட்டில நடக்குது பாருங்க. இந்த இவரு வந்துட்டார், இவரு ஏன் நீங்க திட்டுறீங்க, அவரு திருப்பி பேசினா தாங்குவீங்களா? இந்த பாஸ்டர் ஒருத்தர் மட்டும் பேசு, இந்த பாருங்க, ஒரு பாஸ்டர்ஸ்க்காக ஒரு ஏதோ ஃபேன் வார். நான் தான் சொல்றேன், கொஞ்ச நாள் முன்பதாக சிம்புவா தனுஷான்னு இருந்தது. இப்போ இந்த அண்ணனா, அந்த பாஸ்டரா, அந்த ஐயாவா, இந்த ஐயாவா, எங்க ஐயா பெருசா, உங்க ஐயா பெருசா? ஐயோ, ஏச ஐயா தான்ப்பா பெருசு. அவரை தவிர யாரும் பெருசே கிடையாது. ஓகேவா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பே போதகர்களுக்குள்ள உங்களில் யார் சிறியவனா இருக்க விரும்புறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். ஓகே, அவனுக்கு தான் பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றான். அப்படி இருக்கிற பட்சத்துல நாட்கள்ல இந்த போட்டி தான் வரணும். யார் யார் சின்னவன் பாத்துக்கலாம், இந்த உலகத்துல யார் சின்னவன் பாத்துக்கலாம், நாடா யார் தாழ்மையா இருக்கலாம்னு பாத்துக்கலாம். இதுல போற போட்டியே கிடையாது.
யாரு பெருசு? உன் சபை பெருசா? ஏன் சபை பெருசா? உங்க ஆளுங்களா எங்க ஆளுங்களா? பாருங்களேன், என்னவெல்லாம் பண்ணக்கூடாதோ கிறிஸ்டியானிட்டி அப்படியே தூக்கி பண்ணினுக்குது. கிறிஸ்தவர்கள் பண்ணா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பாவம் விசுவாசிங்க அப்படிதான் இருக்கும். போதகரை போல் தான் பெரும்பாலும் விசுவாசிங்க இருப்பாங்க. போதகர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா நம்ம எல்லாருமே ராஜாக்கள் அண்ட் ஆசாரியர்கள் வரும்போது இந்த வசனம் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கன்சிஸ்டண்டா கேட்கறவங்க தெரியும். ஆசாரியர்களை போட்டு உரி உரின்னு உரிக்கிறார். ம். அதுல இந்த வேர்ஸ்ல நம்ம கத்துக்கொண்டது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய வேர்ட்ஸ் காடை ஹர்ட் பண்ணுதான். எச்சரிக்கையா இருங்க. அவரை ஹர்ட் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமா வாழ முடியுமா? கேள்விக்குறி. பதில் நீங்களே சொல்லிக்கோங்க. அவரை ஹர்ட் பண்ணிட்டு என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் முழுமையில வாழ முடியுமா? கேள்விக்குறி. பதில் நீங்க சொல்லிக்கோ. ஓகேவா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? பயங்கரமா பரிசுத்த ஜீவியம் வாழறோம். நான் எந்த விபச்சாரமும் பண்றது இல்ல, எந்த வேசித்தனமும் பண்றது இல்ல, நான் விக்கிரக ஆராதனை இல்ல. இதெல்லாம் இல்ல. ஆனா நீங்க விக்கிரக ஆராதனையில இருக்கிறீங்க. விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? ஒரு மனிதனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு படைப்பை போய் கும்பிட்டு அதுக்கு அதை வணங்கி அதுக்கு அப்படியே வாழ்த்து தெரிவித்து பால் அபிஷேகம் பண்ணி, இதுதானே விக்கிரக ஆராதனை. அந்த சிலையை தூக்கிட்டு ஒரு நபரை வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே உயர்த்தி கொண்டாடுற யாரோ ஒரு நபரை வச்சுங்க. அவரை பத்தி அதிகமா பேசுறது, அவருடைய புகழ் பாடுறது, அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, சமுதாயத்திற்காக என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் யோசிச்சேன், அதை நான் ஷேர் பண்றேன். என் லைஃப்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். ஒரு பயங்கர அக்கினிமயமான ஒரு கிறிஸ்தவ சகோதரி என் கூட பயங்கரமா போராடின்னு இருந்தாங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா இவங்கெல்லாம், இந்த ஆட்சியில என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா, இந்த பெருந்தலைவர் எவ்வளவு சாதிச்சிருக்கிறார் தெரியுமா, இந்த காலத்துல வந்து இவங்க எல்லாம் தெரியாம பேசுனீங்க, என்னெல்லாம் பண்ணி இப்ப நம்ம வாழற வாழ்க்கை, இப்ப நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல நம்ம சுதந்திரமா இருக்கிறோம்னா இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன், இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. திரும்பி பார்த்தா எந்த பெருந்தலைவரோ எந்த அரசியல் தலைவரோ எனக்காக உயிரே கொடுக்கல. உயிரை எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? எந்த தலைவரும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு மேன்மையும், ஒவ்வொரு விடுதலையான ஒரு காரியமும், ஒவ்வொரு செழிப்பும், ஒவ்வொரு மகிமையும், ஒவ்வொரு துதியும், ஒவ்வொரு புகழும் எந்த அரசியல்வாதிக்கும் நான் கொடுக்க விரும்பல. அவர்கள் வந்து ஒரு நற்கிரியை செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய வேலை, அதுக்குதான் காசு கொடுக்குறாங்க, செஞ்சுதான் ஆகணும். அதுதான் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஒரு நபர் ஒரு நான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நலன் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் என்ன இப்ப பாஸ்டரா வந்து நான் மெசேஜ் கொடுத்துட்டு நான் மெசேஜ் கொடுத்தேன் தெரியுமா, நான் மெசேஜ் கொடுத்தேன் தெரியுமா என்ன கேட்பீங்க? யோ, மெசேஜ் கொடுக்க தான் நான் வந்துக்கிறேன், அதுதானே உட்காந்து கேட்டு இருக்கிறோம். வந்துட்டு மெசேஜ் கொடுத்த பெருசா பேசுனீங்க என்ன சொல்லுவோம்? அதுவும் வேலை, அதுக்கு தானே உனக்கு காணிக்க கொடுக்குறோம், அதுதானே ஊழியக்காரனுடைய வேலை. வந்து வர்ஷிப் நான் வர்ஷிப் பார்த்து தெரியுமா, எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுங்க. வர்ஷிப் நடத்திட்டேன் கடந்த 5 வருஷமா, நான் வந்து வர்ஷிப் சூப்பரா நடத்துங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? வர்ஷிப் பண்ண தான் அழைக்கப்பட்டிருக்கிற, நீ தான் நடத்தணும். மேய்க்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிற, எங்க கதைகளை கேட்டு எங்களுக்காக ஜெபிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிற. இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், அதுக்கு தானே கொடுக்குறாங்க காணிக்க. அப்போ அதே வேலை இப்போ ஐடி எம்ப்ளாயி ஒருத்தன் இப்படி பேச மாட்டான். என்ன பேச மாட்டான்? இந்த கம்பெனிக்காக நான் டெய்லி உழைக்கிறேன், நான் உழைக்கலன்னா வராது, அதுக்கு தானே காசு கொடுக்குறான். அது போல ஒவ்வொரு பொறுப்புகளிலும் ஒவ்வொரு பதவிகளிலும் ஒரு தனிநபர்கள் அமர்த்தப்படும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் நம்பி கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்ததை நம்ம திரும்பி பார்த்துட்டு, இவங்க இல்லைன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன், நான் இந்த ஜாதியில இருந்து வந்ததுனால இந்த ஆட்சி மட்டும் வரல, நான் இந்த தனிநபர் மட்டும் எனக்காக போராடலனா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனா யோசிச்சு பாருங்க. இதை வந்து வேற யாருன்னா பேசினா கம்மன் உட்காந்து நான் கேட்டு போலாம். ஓகே அப்படிங்களா, சரி. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, ஒரு கிறிஸ்தவனா பதில் சொல்லுங்க. நல்லா யோசித்து நிறுத்தி நிதானித்து பதில் சொல்லுங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனம், மரியாதை, புகழ் எந்த அரசியல் தலைவரால் உண்டானது டேஷ், எந்த கட்சினால் உண்டானது டேஷ், வர்சஸ் இந்த பக்கம் இயேசுக்கு மட்டுமே எல்லா புகழும் கனமும் மகிமையும் செய்யணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த அரசியல் தலைவர் செய்யலைன்னா ஏசப்பா எப்படியும் அந்த விஷயத்தை எனக்காக செஞ்சிருப்பாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த கட்சி வந்து செய்யலனா இன்னொரு கட்சி வச்சு செஞ்சிருப்பாரு. தேவனால் எல்லாம் கூடும். புரியுதுங்களா? ஸோ அல்டிமேட் பொசிஷன் யாரு மேல, யாருக்கிட்ட இருக்குது? இது வேற சொல்லுவாங்க பாருங்களேன். இப்போ இதை சொல்றவங்களாம் யாருன்னா, பிஜேபி ஆட்சியில உட்காந்துக்கிற இந்தியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ் என்ன சொன்னோம்? பிஜேபி மட்டும் ஆட்சி ஆரம்பிச்சிட்டானா, திருப்பி மட்டும் வந்துட்டாங்கன்னா நம்மலாம் கிறிஸ்தவர்களா சபை நடத்துறதே முடியாது. நல்லா தான் நடத்தின்னு இருக்கிறோம். இடிப்பியா வச்சுக்கோ சபையை, ஆன்லைன்ல நடத்திட்டு போயிடுவேன். என்ன பண்ண முடியும்? போன் எதுவும் பண்ண முடியாது உன்னால, எதுவுமே பண்ண முடியாது. சபையெல்லாம் யாருன்னு நினைச்சாலும் அசைக்க முடியாது. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் அவங்களே ஹைப் கொடுக்கலங்க.
நம்ம தான் ஹைப் கொடுப்போம். அவன் மட்டும் திருப்பி வந்துட்டான்னு வையேன், வந்தா என்ன பண்ண முடியுது? அஃப்கோர்ஸ் அங்கங்கங்கெல்லாம் நடக்கும் தான். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கிறிஸ்டியானிட்டி எப்பவுமே பெர்சிக்யூஷன்ல தான் இருந்திருக்குது. நம்ம ஒண்ணும் இஸ்ரேல்ல இல்ல. இஸ்ரேல்லயே நடக்கும்னு வைங்க. இஸ்ரேல்லயே நடந்திருக்கு. ஏசப்பாவ அங்கதானே போட்டு தாக்குனானுங்க. அவனுங்க தான் மெயின் கல்பிரிட்ஸே அவங்க தான். ஜூஸ், யூதர்கள் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியால உட்காந்து இந்து தேசம் இங்க உட்காந்து எதிர்ப்பு வரலனா தான் யோசிக்கணும். சரியா அதை நான் பண்ணலையா? நம்மளையே எதிர்க்க மாட்டாங்க, நம்மள கண்டிக்க மாட்டாங்க. அப்படிதான் யோசிக்கணும் தவிர ஒரு சுலபமான இப்படி எல்லாம் ஆராதிக்கிறதுக்கு, இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கிற நாட்டுல எல்லாம் இல்ல. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்துல அதான் சொல்றேன், பிஜேபி ஆளுகிற இந்த தேசத்தை அதன் மத்தியில நான் நல்லா இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா யாருக்கு இங்க கனம் கொடுக்கணும்? மோடிஜி, ஸ்ரீ மோடிஜி அவர்களுக்கு எல்லா மகிமையும் கனமும் இருக்குது. அவர் இந்த நாட்டை ஆடுறதுனால தான் எனக்கு நான் நல்லா சொல்றீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் பிஎம் அவர் தானே இத்தனை வருஷமா லாஸ்ட் ஒன் டிக்கெட் கிட்ட அவர் தானே ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறாரு. சொல்லணும்ல, அப்ப கணம் கொடுக்கணும்ல. அதை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம் பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க மட்டும் பயங்கரமா உக்கிரமா இறங்கி களம் இறங்கி போராடுவோம். எல்லா விதமா இந்த கட்சி வந்தா அந்த கட்சி வந்தா அவங்களுக்கு கிரெடிட் கொடுப்போம். இப்போ கனப்படுத்தணும்னு அவரை பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா பண்ண மாட்டோம் பாருங்க. நம்ம யாரும் பிடிக்காது சில பேருக்கு அவர். அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிஎம்ஓ, பிரசிடென்ட்டோ, சிஎம்ஓ, எம்எல்ஏவோ, எம்பியோ யார் வந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து தான் எனக்கு வருது. அதனால என் வாழ்க்கையில நான் ஜாதிகளால அஃபெக்ட் பண்ணப்படலைன்னா இயேசுக்கே மகிமை. நான் மதத்தினால அஃபெக்ட் பண்ணப்படல, இயேசுக்கே மகிமை. நான் சொசைட்டில ஆண்டவர் ஒரு நல்ல அந்தஸ்துல வச்சிருக்கிற இயேசு ஒருவருக்கே மகிமை. எல்லா புகழும் கனமும் மகிமையும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே. அதை என்னைக்கு சொல்ல கத்துக்கிறோமோ அன்னைக்குதான் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தாம இருப்போம். அநேகர் நான் பாக்குறேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் நல்லா கர்த்தர் இந்த பக்கம் எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லாம் அசாத்தியம் செய்தவரே அப்படின்ட்டு அப்படி வந்து போய் வெளியே சர்ச்சை விட்டு காலர் எடுத்து வச்சுமோ, ஏய் நான் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, எங்க தலைவர் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாரு அப்படின்னு செத்து போனவங்களுக்காகலாம் பயங்கர போராட்டம். என்ன வருத்தம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு சோசியல் மீடியால பார்த்துட்டா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். நேர்ல போய் மாட்டிக்கிறோம் பாருங்க. யோயோ மாட்டிக்கின்னு நம்ம என்ன நினைச்சுன்னு போறோம் சில வீடுகளுக்கு. கிறிஸ்தவர்கள் வீடு, கிறிஸ்தவர்கள் வீடுனா எப்படி இருக்கும்? கான்வர்சேஷன்ஸ்ல என்ன இருக்கணும்? இயேசுவை பத்தி இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். இல்ல ஃபேமிலி மெம்பர்னா ஃபேமிலி பத்தி இருக்கலாம், ஒரு நன்மை தீமை என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் ஷேர் பண்ணலாம். தெரியாதனமா போய் ஒரு வீட்டுல மாட்டிக்கணும். அப்பா ஆளுவரா சாமி உட்காந்து அருன்னு அறுத்து அனுப்புறாங்க. திருப்பி வேற பேச முடியல, பேசினா உறவு கெட்டு போயிடும்னு பயம். அப்படியே ஒரு கை எடுத்துக்க மட்டும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா அடுத்த வாட்டி போறதுக்கே யோசிக்கணும். அப்பா ஆளவரா பூமரு அட்வைஸ் கொடுத்து சாவடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுறது எல்லாமே கிறிஸ்தவர்கள். யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. என்னடா இது, ஒரு நாளும் ஏசப்பாவை பத்தி இவ்வளவு வைராக்கியமா பேசுறது இல்ல, ஒரு நாளும் வேதத்தை டிஃபெண்ட் பண்ணி இவ்வளவு வைராக்கியமா இவங்கெல்லாம் பேசுறது இல்ல, எவ்வளவு மோசமான பாவங்கள் ஒரு நாளும் இவ்வளவு கேடு கெட்ட சமுதாயத்துல வாழ்றோமே, அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லி இருக்கிறோமே எல்லா பிரச்சனைகளுக்கும். ஒரு கிறிஸ்தவனா நான் என்ன பண்றேன்? என் ஜெப ஜீவன் எப்படி இருக்குது? நான் உபவாசம் இருந்தேனா? நான் ஜெபிச்சேனா? நான் என் தேசத்தை, என் சமுதாயத்தை, என் குடும்பத்தை காப்பாத்துற வேலையில நான் ஈடுபடுறேன்னா, இது எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாம யார் மேல கை நீட்டலாம், யாரை தூக்கலாம், யாரை தாழ்த்தலாம், இதுல மட்டும் ஈடுபடுறான்னு சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்து சாதாரண மனுஷனாகிய எனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குது. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன தேவன் தாமதிக்கிறார் என்றால் காரணம், நீ போவியா மேல பரலோகத்துக்கு? இல்ல எப்படி என்ன கதை யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுக்குற, முடிஞ்சா மன்னிப்பு கேட்டு வந்து ஃபார்முக்கு ஃபார்முக்கு வந்துரு. எல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி இருக்குது. வார்த்தைகள்னாலே கர்த்தரை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிம்பிளா சொல்லிட்டா டேட்டா எடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. காலை எழுந்த அந்த வேக்கப் டைம், நைட்டு படுக்கிற பெட் டைம், இதுல இருந்து இது வரைக்கும் இப்போ இதுல இதுவும் ஆட் ஆகும். ஏஞ்சிக்கிறதுக்கு முன்பதாக, அப்படி ஏஞ்சிருக்கு அப்புறம் ஓட்டுற தாட்ஸ், வாயினால மட்டும் இல்ல, தாட்ஸ் சிந்தைகள் கட் பண்ணா படுத்ததுக்கு அப்புறம் போன் எல்லாம் வச்சுட்டு, இல்ல சில பேர் ஜோம் பண்ணிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு படுக்கிறீங்களா, படுத்ததுக்கு அப்புறம் சிந்தனைகள் உட்பட யாரை பற்றி அதிகமாய் சிந்திக்கிறோம்? சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கும். ஐ மீன் சாரி, இங்க இல்ல, ஹார்ட். சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கும், பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சிந்தைகளை அறிந்த தேவன். யாரை பத்தின சிந்தை அதிகமா இருக்கு? யார் உங்கள் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள்? கேள்விக்குறி.
பதில் இருந்தா நீங்களே போட்டுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 1.5 மாசம் முன்னாடி எங்களுடைய சர்ச்ல இந்த மெசேஜ் தான் பேசினேன். இந்த மெசேஜ்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த டாபிக்ல பேசினேன். இதய சிங்காசனம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பயங்கரமா அக்கினியா அர்ப்பணிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஜபத்துல அர்ப்பணிக்க வேணா பண்றது, அர்ப்பணிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் 1.5 மாசம் டேட்டா. இன்றைக்கு அந்த சர்ச்ல கல்வாரி கிரைஸ்ட் சாப்ல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த மெசேஜை கேட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கேட்கிறேன், யாரை பத்தின சிந்தை அதிகமா இருக்குது? வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களை ஆள கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை ஆளுகிறதா, இல்ல பிற மனிதர்களை பத்தின சிந்தை உங்களை ஆள்கிறதா? எது உங்களை டாமினேட் பண்ணுது? எது உங்களோட லைஃபோடைய ஒரு ஒரு எது உங்களை ஆக்சலரேட் பண்ணுது? எது உங்களை வந்து வழிநடத்துது? யார் எந்த தனிநபரை பத்தின சிந்தை, எந்த தனிநபரை பற்றின யோசனை, எது உங்களை பாரப்படுத்துகிறது? ம்? இவங்க வரல, அவங்க வந்தாங்க, இது அது 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 இந்த உலக வேர்ல்ட்லி பாலிடிக்ஸ் உங்களை ஆளுகை செய்கிறதா, இல்ல அது பாரப்படுத்துகிறதா? இல்ல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறதே, வெனிசுலால இவ்வளவு எர்த்குவேக் நடக்குது, எத்தனை ரட்சிக்கப்படாதவங்க செத்துருப்பாங்க, இந்தியால இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதே, ஐயோ இந்த சினிமாக்காரன் இறந்து போயிட்டாரு, ரட்சிக்கப்படாம இறந்துட்டாரு, பாவம், இறந்துட்டாரு பாவம், யார் வேணா சொல்லலாம். நாய் செத்தா கூட தான் பாவம், நாய் நல்லா இருந்துச்சு செத்து போச்சுன்னு சொல்லலாம். ஆத்துமா வெளியேற பெற்றதுன்னு வசனம் சொல்லுது. வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள் கண்ணு முன்னாடி அவங்களுக்கு சுவிசேஷம் யாரும் அறிவிக்கலையா? கேட்காம அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே வயசு அந்தந்த ஏஜ்ல போறாங்களே. நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்? என்னை சுற்றி நடக்கிற மரணங்கள், இழப்புகள் ஒவ்வொன்றும் என்னை பாரப்படுத்த வேண்டும். நல்லா சுவிசேஷம் அறிந்து மரித்தால் பரவாயில்ல, அது அவங்களுடைய சாய்ஸ். சுவிசேஷமே அறிவிக்கப்படாம மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்களே, தவித்துக் கொண்டிருக்கிறாங்களே. நம்ம கிராமத்துல, உங்களுடைய வீடுகள்ல, உங்க வீட்டுல வந்து வேலை செய்யற அந்த அக்கா, அந்த 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 அம்மா, உங்க கம்பெனில வேலை செய்கிற அந்த கோ ஒர்க்கர், அவங்க அவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுறாங்களே, அவ்வளோ அக்கினியா இருக்கிறாங்களே அவங்களுடைய கடவுளுக்காக. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்குதா? இல்ல உங்களை பாக்குறவங்க, நீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க கிறிஸ்டியனா? தெரியவே தெரியாது. உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க நீங்க ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் நினைச்சேன், நீங்க ஃபுல் டைம் சினிமாக்காரங்க நினைச்சேன், நீங்க ஃபுல் டைம் ஜேர்னலிஸ்ட் நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம்? ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட் த்ரூ வேர்ட்ஸ், த்ரூ சிந்தைகள், வார்த்தைகள், அஃப்கோர்ஸ் த்ரூ அவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இயேசு இந்த நாட்கள்ல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பாரு, அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், அந்த காலகட்டத்துல இது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஓகேவா? பிஷப் டிடி ஜேக் சொன்னார். அந்த காலகட்டத்துல அவர் வந்து உவமைகளை பயன்படுத்தி மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு வார்த்தைகளா சொன்னாரு. இந்த காலகட்டத்துல இயேசு இருந்திருந்தா அதே உவமையை படமா எடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்துட்டு யூடியூப்ல போட்டிருப்பார். வந்து பாக்குறவங்க, ஆஹா செம்மையா இருக்குதே, அப்போ பரிசையன் பார்ப்பான், நம்மளதான் திட்டுறாரு, இவன் எப்படின்னா கொலை பண்ணிட்டு கமெண்ட் வச்சுன்னு, ஓகேவா? ஏன்னா அந்த காலகட்டத்துல எந்த விதமான கேட்ஜெட்ஸ் இல்லை. என்ன பண்ணாரு? பேரபிள்ஸ், ஓமைகளா சொல்லி அதை வந்து கற்பனை பண்ண வச்சாரு. இப்ப எல்லா விதமான இதுவும் இருக்குது. மைட் பி யூடியூப் லைவ் வந்து இந்த மாதிரி அவர் பேசியிருக்கு. ஏன்னா வேர்ல்டு வியூ, ஓகேவா? ஒரு மெசேஜே அவர்கிட்ட கிட்டத்தட்ட 20,000 பேர் மலை பிரசங்கத்துலாம் அவர் கேட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து 20,000 2 கோடியை கூட அசால்ட்டா ரீச் பண்ணலாம். அப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாவற்றும் முழுக்க முழுக்க இயேசு இருந்திருந்தாருன்னா 2026 அது அவர் லைவ், ஓப்பா பேதுரு, ஓகே கமான் லைவ் போலாம், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பிரசங்கத்தை பண்ணியிருப்பார். ஏன்? அவருக்கு கொடுக்கப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அன்னைக்கு 20,000 பேருக்கு மலையின் உச்சியில போயிட்டு அவர் அங்க பிரசங்கம் பண்ணி 20,000 பீப்புளை ரீச் பண்ண தேவன் இந்த நாட்கள்ல மைட் பி இருந்திருந்தாருன்னா, இது போன்ற ஃபோன், கேட்ஜெட், சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், என்னென்ன புக்கோ இருக்கிற எல்லா புக்கையும் பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு காஸ்பலை உலகம் ஃபுல்லா எப்படி ரீச் பண்ணுமோ அந்த விதமாலாம் பண்ணி ரீச் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு பண்ணியிருக்க மாட்டாரு. என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னா, கமெண்ட்ல திட்டின்னு இருக்க மாட்டாரு. உட்காந்து தேவையில்லாத பத்திலாம் போஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாரு. தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுக்க மாட்டாரு. தேவையில்லாத பூமர் அட்வைஸ் கொடுக்க மாட்டாரு. ஏன்? அவருடைய ஆத்ம பாரம், பிதாவுடைய சித்தத்தை செய்யதான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், இவங்க குறிச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் அதை விட பெரிய காலிங்ல நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் தட். நான் அது மேல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதை தான் நான் செயல்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாரு. வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்திருக்க மாட்டாரு. ஆனால் இன்றைய காலகட்டம், நான் தான் சொன்னேன் பாருங்க, 3-4 வாரம் முன்னாடி சொல்லிட்டேன், ஓ மல்கியாவா, எப்பா பழைய ஏற்பாடுப்பா, நமக்கெல்லாம் போனது அப்படின்னு சொன்னீங்கன்னா ராங் இன்டர்பிரிட்டேஷன்.
ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டுக்கிறீங்க பைபிள. 100% இந்த நாட்களில் வசனங்கள் பொறந்தது பாருங்க. கடந்த 4 வாரங்களா நம்ம இத குறிச்சு தியானிச்சுன்னு இருக்கோம். ஒவ்வொரு வசனமும் பொறந்தது. ஒரே ஒரு வசனம் கூட இப்ப செட் ஆகாதுப்பா. அது அந்த காலத்து இது. அப்படி சொல்லவே முடியாது. 100% எல்லாமே செட் ஆகுதுன்னா, எந்த அளவிற்கு 2026ல வாழும் அக்கினி கிறிஸ்தவர்கள், அக்கினியா வார்த்தைகள்னால கர்த்தரை எந்த அளவுக்கு வருத்தப்படுத்திக்கிறோம். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நல்ல ஆலோசனை சொல்றேன் கேளுங்க. புடிச்சிருந்தா கேளுங்க. இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா தேவ பிரசனத்துல உட்கார்ந்து, அப்பா எந்தெந்த விதத்துலப்பா வார்த்தையில உங்கள நான் வருத்தப்பட்டேன். ஒரு குறும்படம் போட்டுருங்க அப்படின்னு பண்ணல. சும்மா மைண்ட் ஃபுல்லா ஓட்டுவார். டக் 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 டக்னு வீடியோ வீடியோ ஆதாரத்தோட அப்படியே ஓட்டுவாரு. அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன என்ன மாதிரிலாம் அவரை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். ஏன்னு சொல்றேன், வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் நம்ம கேட்கறாங்களா, எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் என்கிறீர்கள். இப்போ உங்களை மாதிரி தான் தெரியாத மாதிரியே அப்படின்னா நாங்க பண்ணிட்டோம், அப்படிலாம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னா, பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரை கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்கிறீர்கள். பாதியிலே நேரத்தில் அடுத்தது அப்புறம் வரேன். ஒருத்தன் பொல்லாப்பு செய்யறான், அவன் அவனுக்கு அவனுக்கு முட்டு குத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு அவங்களாம் நல்லவர்கள் தான், அவங்களாம் நல்லா இருந்தாலும் அவங்களாம் நல்லவங்க. அந்த மாதிரி சொல்றீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட்டு. வசனம் சொல்லுது, ஐ மீன் இந்த வருஷத்தின் அடிப்படையில் வார்த்தையினாலே கர்த்தரை எப்படி திரும்ப வருத்தப்படுத்துறீங்க? பொல்லாப்பு செய்யற ஒருத்தனை கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் அப்படின்னு நீங்க நல்லவன் நல்லவன் அவன் நல்லவன் தான் நல்லவன் தான் அறிக்கையிட காட் ஒரு பக்கம் ஹர்ட் பண்ணு குத்தினே இருக்கிறீங்க. சிலுவையில ஆணி அச்சுனே இருக்கிறீங்க. திருப்பி 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 பொல்லாப்பு செய்கிறவனா வாயை திறந்தாரு, பொல்லாப்பு செய்யறவன் தான் எனக்கு பிடிக்கும்ன்றதுனாலதான் அவன் நல்லவன் நல்லவன் டாம்லாம் குத்துற முடியாது யாருக்கும். அந்த வாசகம் பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலதான் அவர் வருத்தப்படுத்துறீங்க. நான் பண்றோமா? அதாவது பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் அப்படின்னு சொல்றாங்களாம். அது இல்லாத எல்லா வேலையும் எல்லா முளமாரிதனும் எல்லா எல்லா அழுக்கையும் செஞ்சிருவான். ஆனா கிறிஸ்தவர்கள் தூக்கி நல்லவன், ஓ ஒரு இது ஒரு அது அப்படின்ட்டு தூக்கி கொண்டாடும். கர்த்தரை வருத்தப்படுத்துறீங்க. நம்பர் 1. அப்படிப்பட்ட அது கூட அத்தை அத்தை லிஸ்டியா எடுத்து பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் பேரில் கர்த்தர் பிரியமா இருக்கிறானாம். அவர் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிற இவர் மேல அவன் பொல்லாப்பு செய்யறவன். பொல்லாப்பு செய்கிறவன் இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால ஆண்டவருக்கு பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சோ அப்ப அப்படி அந்த மாதிரி சொல்றீங்களா? சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோமா, இந்த காலத்து நபர்கள் கிறிஸ்தவர்கள் எஸ்பெஷலா அவரை ஹர்ட் பண்றோமா. 3வது, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்க? எங்க நியாயம் தீர்க்க சொல்றேன், எங்க எங்கன்னு கேட்டு அவரை கேள்வி கேட்கறதுனால எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலயே அவரை ஹர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த வசனம் வந்து சொல்லுது. ஸோ இன்றைக்கு தியானத்திற்கு இந்த வசனம் தான் நமக்கு டைம் வந்துச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம். ஒரு வசனம் திருப்பி படிச்சுட்டு கன்க்ளூட் பண்றேன். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எப்படி எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்? பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயத்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனால இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க. அப்ப இப்படி 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 ஹர்ட் பண்ணக்கூடாது ஏசப்பாவ காட அப்படின்ற மாதிரினா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொல்லாப்பு செய்யறவன் தான் அவன் யாரா வேணா இருக்கட்டும். 2வது, பொல்லாப்பு செய்கிறவனுக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. பொல்லாப்பு செய்கிறவனை கர்த்தருக்கு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது. இதுதான் பைபிள் சேனல், இதுதான் காட்லியஸ் சேனல். நல்ல கிறிஸ்தவன் பொல்லாப்பு செய்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நல்ல கிறிஸ்தவன் பொல்லாங்குக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நல்ல கிறிஸ்தவன் பொல்லாப்பு செய்கிறவனுக்கு எதிர்த்து நிற்பான் முடிஞ்ச அளவுக்கு. புரியுதுங்களா? அது யாரா வேணா இருக்கட்டும். பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் சொல்லாத, அவன் கெட்டவன் தான் அப்படின்றது தி அதர் சைடு ஆஃப் த காயின் இந்த வேர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறா சொல்ற அப்படிலாம் கிடையாது. பசுத்தர் தான், பசுத்தமா இருந்தா தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். பொல்லாப்பு செய்கிற மாதிரிலாம் அவர் பிரியமா இருக்காரு. நம்ம சாதாரண மனுஷங்க. உனக்கு அவன் எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிக்கும்னா பிடிக்கும். அது நீங்க உங்களோட பர்சனல் சாய்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தர் பிரியமா இருப்பார்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அதான் வேதம் சொல்லுது. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்க எங்கன்னு கேட்காதீங்க அடிக்கடி. அதை அவர் ஹர்ட் பண்ணுது. டக்குன்னு நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தாங்குமா பாடி அப்படின்றத மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சீரியஸான நோட்டோட இந்த மெசேஜ் நான்
கன்க்ளூட் பண்றேன். இதோட கன்டினியூஷன் வந்து பார்ட் 6 அடுத்த வாரம் நிச்சயமா நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் முந்தின நாட்கள்ல கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். எதனாலும் நம்மளுக்கு ஆதாயம், எதனாலும் நம்மளுக்கு லாபம். மெயினா யார் உங்களுடைய ஹீரோ, யார் உங்களை வழிநடத்து, உங்களுடைய லீடர் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு உங்களுடைய லீடரா இருந்தால், ஆவியானவர் உங்களுடைய லீடரா இருந்தால், ஆவியானவருக்காக மட்டுமே போராடுவோம். ஆவியானவருக்காக, இந்த வேத வசனங்களுக்காக, வேத வசனத்தில் இருக்கிற தீர்க்க வசனங்களுக்காக இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்வோன்னு அறிந்து அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தான் முந்தி பலன் அடைவான். ஓகேவா? அப்படி இல்லை, அவரை தவிர வேற யாருன்னா நம்மளை லீட் பண்ணியிருந்தாங்கன்னா, வழிநடத்தி கொண்டு இருந்தார் என்றால் அவங்களுக்காக தான் இருப்போம். ரிமெம்பர் ஒன் திங், பாத்திரத்துல அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு பெரிய ஓட்டம் இருக்கு. வாழ்க்கை இப்போ சுமூகமா போகுது அப்படின்னு கொஞ்சம் லெத்தாஜிக்கா ஈஸியா எடுத்துக்கிட்டு எப்படி வேணா இருந்துடலாம், பார்த்துக்கலாம், என்ன பண்றாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யுங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறீங்களா, நிறைய பேசுங்க. வர நாட்கள்ல டேட்டா அவருக்கு ஸ்ட்ராங்கா கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ரெவலேஷன் 22 பத்தி பேசுறேன், வெளிப்பத்தின 22 இருந்து பேசுறேன். அநீதி செய்யறீங்களா, நல்லா செய்யுங்க, நிறைய செய்யுங்க. இந்த மாதிரி அவரை வருத்தப்படுத்துறீங்களா, இன்னும் நிறைய வருத்தப்படுத்துங்க. ஏன்னா டேட்டா அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு காட் சைட்ல, அவருடைய ஞாபக புஸ்தகத்துல. அண்ட் பரிசுத்தமா இருக்க பிரயாசப்படுறீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் வாயை கட்டுப்படுத்தப்படும், தயவு செஞ்சு இன்னும் அதிகமா பிரயாசப்படுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நியாயத்து பக்கம் நீதி பக்கம் நிக்கிறீங்களா, இன்னும் அதிகமா நீதி செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் திருப்பி வரப்போறாரு. கணக்கு கேட்க மாத்திரமல்ல, அவர்கள் செயல்களுக்கு தக்க பலனோடு கூட கர்த்தாதி கர்த்தர் தேவன் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வந்து அந்தந்த தனிநபர்களுக்கு உண்டான எல்லா விதமான எப்படி சொல்றது பலன்களையும் கர்த்தர் தர நிச்சயமாய் வல்லவராக இருக்கிறார். இந்த வேர்ஸை நான் ரீட் பண்ணி நான் கன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மைட் பி சம் பீப்புளுக்கு வந்து அந்த ஒன் வேர்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்த வசனத்தை கேட்டு பண்ணுங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயமா பேசு, செய்யறியா செய். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கு, நிறைய டேட்டா கூட இருக்கு. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்த வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி. வாயின் வார்த்தைகளும் கிரியைகள்ல வரும். சிந்தைகள், வார்த்தைகள், கிரியைகள், அவங்களுடைய வேர்ட்ஸின் படி, அவங்களுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா சொல்றாரு. அதை நினைவில் வைத்துக் கொண்டு கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பின் சத்தத்தோட நம்ம இந்த மெசேஜை முடிச்சாலும் கர்த்தரோட ஒப்புரவாகி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எழுந்துடாமல் தேவனால் மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ அப்படியாப்பா, அவ்வளவுதான் ஹீரோ அவங்களுக்கு, சரி அப்பா நான் விலகிடுறேன், ஒரு 40 நாள் அவங்க மூலயமா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து நன்மைகள், உங்க வாழ்க்கையில நன்மைகள் வரும். பசங்களுக்கு கல்யாணம் வச்சிருந்தீங்களேன், அப்படியாப்பா, சரி அப்ப அவர் பண்ணி வைப்பாரு கல்யாணம். காட் நான் ஒரு 40 நாள் ரெஸ்ட் எடுத்துறேன். எப்படி இருக்கும்? யாருக்காக பிரயாசப்படுறோம், யாருக்காக அதிகமா பேசுறோம், அப்படியாப்பா முழுசா அவங்கள நம்பு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு என்ன மாத்திரம் நம்பி இருக்கிற ஆத்துமாக்கள் நிறைய இருக்குதுல்ல, அங்க நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், நீ அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் அப்படின்றீங்களே, அவங்கள நம்பி நம்ம பரிபூர்ண பொறுப்பு அவங்க கிட்ட விடுக்கிறேன். முடிஞ்ச அவங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ அவங்களையுமோ செஞ்சுக்கோ, பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் உள்ள தேவன் ஒரு செகண்ட் அப்படி விலகிட்டாருன்னா உயிரோட இருப்போமான்றதே ஃபர்ஸ்ட் ஒரு கேரண்டி கிடையாது. பாத்தீங்களா? கிருபையை போக்கெடுத்தி கொள்ளாமல் யாருக்காக வழக்காடணும், யாருக்காக பேசணும், யாரை பற்றி பேசணும், யாரோடு இருக்கணும், யாரோடு யார் பேச வேண்டும் போன்ற சீரியஸான கான்செப்டை உணர்ந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் லாஸ்டா சொன்ன அந்த 22, 11, 10, 11, 12 அதை அறிந்து செயல்படுமாறு தயவாய் ஒரு போதகராய் அன்பு ஊழியனாய் உங்களோட பாஸ்டராய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல முடிவு எடுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அதோடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ so much. God bless you all.